Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளில ஷக்கீலா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான புளி பங்கராலு தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாவை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ அது இல்லாமல் மாவு நமக்கு கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். ரெண்டாவது எண்ணெய் அதிகமாக அப்சர்வ் பண்ணாது. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம அள்ளி போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு இது என்ன பண்ணுறீங்க, கையிலேயே கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இதை நம்ம போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லா ஒன் சைடு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ அது வரைக்கும் இது நம்ம நல்லா வேக விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. சூப்பரான நமக்கு புளி பங்கராலு ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கே தெரியும், குக் வித் கோமாளியில் ஷக்கீலா செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் இது. அதே தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த புளி பங்கராலுக்கு ஒரு சூப்பரான சைடிஷான நம்ம கார மிர்ச்சி சட்னி தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் பாதி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் ஒரு 4 மிளகாய் இதில் சேர்க்குறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் காரம் நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. இதுக்கு அருமையாக இருக்கும். இது தாளிக்கணுங்கலாம் தேவையே கிடையாதுங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல்னால தான் உங்களுக்கு இதை நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஊரில் இது இட்லி போண்டான்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம், ஆந்திராவில் இது புளி பங்குராலுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது காரா மிர்ச்சி சட்னி, நம்ம சாதாரணமாக ஒரு கார சட்னின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடிஸும் இந்த புளி பங்குராலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.